أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ أَلَا إِنَّهُمْ هُمُ الْمُفْسِدُونَ وَلَكِنْ لَا يَشْعُرُونَ பூமியில் நீங்கள் குழப்பம் விளைவிக்காதீர் என அவர்களிடம் சொல்லப்பட்டால் சீர்திருத்தவாதிகளே நாங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதோ நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பவாதிகள், ஆனாலும் இதை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. சதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த குழப்பவாதிகளை பத்தின அடுத்த ஒரு விளக்கம் அல்லாஹ் கொடுக்குறான். இதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள்மா, ஏன்னா இது நோயின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான்ல, இந்த நோயை பத்தி சொல்லும் பொழுது இன்னும் சில விஷயங்கள் நம்ம அந்த தஃப்சீருடைய கருத்துக்களை வந்து நம்ம மிஸ் பண்ண சில கருத்துக்கள் நம்ம இன்னும் ரொம்ப பயன் தரக்கூடியதா இருக்கும்மா. எச்சரிக்கையோடு வாழ்றதுக்கு வழிகாட்டிகளா இருக்கும். அதாவது இந்த நோய் இருக்குல்லம்மா, உள்ளத்தை தாக்கக்கூடிய நோய். ஆக்சுவலா நான் போன இதுலயே சொன்ன பகுதியிலே சொன்ன மாதிரி ஷைத்தானுக்கு உள்ளுக்குள்ள வர்றதுக்கான வழி கிடையாது. அவன் வெளியில தான் தட்டுவான். அவன் உள்ள அனுமதிச்சிட்டோன்னு வைங்களேன், அவன் என்ன பண்ணுவான்னா நம்மளுடைய உள்ளத்தை அப்படி மாத்தி அமைச்சிடுவான்மா. அதுதான் பிரச்சனை. ஜய்யன லஹுமு ஷைத்தான், அவனுக்கு எல்லாத்தையும் அசிங்கத்தை எல்லாம் அழகா காட்டிடுவான். அழகையெல்லாம் தேவையில்லாதுன்னு தூக்கி வச்சிடுவான். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும், ஆனா அவனை ரொம்ப ஈஸியா வெளியே தள்ளிடலாமா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வெளியே போயிடுவான் அவன். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வெளியே போயிடுவான். ஃபஸ்தஈன் பில்லாஹ், அல்லாட்ட பாதுகாப்புத்துட்டு கண்டிப்பா உடனே அதுக்கு மேல அவனுக்கு ஆதிக்கம் செலுத்த வழி இல்லை. ஆனா நம்ம என்ன செய்வோம், சரி இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்குவோம், பரவாயில்ல, இது செஞ்சுட்டா பரவாயில்ல, இப்பவே எதுக்கு நம்ம அவேர்னஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு கூட கூட நேரம் அனுமதிக்க அனுமதிக்க தான் என்ன ஆயிடுதுன்னா அது நோய்வாய்ப்பட்ட உள்ளமாகவே மாறி போயிடுது. ஏன்னா எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது அங்கங்க இருந்தா தானமா அது உள்ளது. உள்ளம் அலாம் பிதிக்ரில்லாஹி தத்மா குலூப். அல்லாஹ்வை பற்றி நினைவை அல்லாது அந்த உள்ளம் அமைதி அடைவதில்லை. அப்போ உள்ளத்துக்கு அல்லாஹ்வோட நினைவு இருந்தாதான் அதுக்கு அமைதி, அதுக்கு சில சலாஹியத் இருக்கும், அதுக்கு வந்து நலம் இருக்கும். அது மாறி போறப்ப கண்டிப்பா அதுக்கு நோய் வாய்ப்பட வாய்ப்பு இருக்கு. இப்படி ஷைத்தான் உள்ளேயும் வெளியுமா வந்துட்டு அவன் அது டக்குன்னு உள்ள வர முடியும். நம்ம தான் அதை அனுமதி கொடுக்குறோம். அவன் வந்து உள்ள வந்தாலும் உடனடியா வெளியேற்றுறதுக்கு நமக்கு வந்து பவர் இருக்கு. அதையும் யூஸ் பண்ணாம இருக்கும் பொழுதுதான் அவன் நமக்குள்ள வந்து எல்லா அலங்காரங்களையும் உள்ளத்தினுடைய ஏன்னா இது வந்து கல்புல் முஃமினி அர்ஷுல்லா, அல்லாஹ்வுடைய அர்ஷுமா. அதை நம்ம முழுக்க முழுக்க என்ன பண்ணிடுறான், அவன் வந்து மாத்தி அமைச்சு அதுல நோய்வாய்ப்பட வச்சிடுறான். நம்ம இந்த நோய் வரும்பொழுது முதல்ல என்ன செய்யும்? நம்ம என்ன ஃபர்லான தொழுகையை விட்டுட்டா என்ன? அவங்கலாம் அப்படித்தானே இருக்காங்க. அதனால என்ன இருக்கு? சின்ன சின்ன சின்னதா வரும்மா. ஹதீஸ் பத்தி வேணாம். நமக்கு ஹதீஸ் பத்தி நமக்கு தேவையில்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ள வந்து கடைசியில குர்ஆன் ஆயத்துக்களே இது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வரல. அப்படிங்கிற மாதிரி போய் கடைசியில மார்க்கத்தையே விடக்கூடிய மீள முடியாத ஒரு வியாதியில அவங்க மாட்டிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்க செய்றது நியாயமா தான் இருக்கும். சரியா தானே பண்றோம். இதுதான் ஷைத்தான் அந்த உள்ளத்த ஆக்கிரமிக்கக்கூடிய வழிமா. சரியா தானே செய்றோம். தாங்கள் சரியானதை செய்து கொண்டே இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டே நிறைய பேர் ஏமாந்துப்படுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிச்சிருக்கான். அப்போ இந்த நிலைமைக்கு ஷைத்தான் வந்து கொண்டு வந்துடுறான். அதே மாரி இந்த அதாபுன் அலீம், அந்த இடத்துலயும் நான் ஏற்கனவே ஒரு தடவ இது சொன்னேன்மா. மறுபடியும் அத விளக்குறாங்க. அந்த அதாபுன் அஸீம், முதல்ல சொன்னது வந்து அதாபுன் அஸீம். அவர்களுக்கு வந்து அந்த பொய்யுரைத்துக் கொண்டதன் காரணமாக அல்லாஹு தஆலா இவங்களுக்கு இங்க குடுக்குறது அலீம்னு சொல்றான். அலீம். அங்க வந்து அஸீம். அந்த அஸீம்னு சொல்லக்கூடிய வேதனை வந்து கடுமை, அத குடுத்தா மௌத்தா போயிடுவாங்க. அத வந்து அல்லாஹ்வால மட்டும் தான் குடுக்க முடியும். அது யாராலயும் குடுக்க முடியாதும்மா. அஸீம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க வரக்கூடியது. அது முழுக்க முழுக்க வேதனை. அது மௌத்தாயிடுவாங்க. ஆனா மௌத்தாகவும் கூடாது. இந்த வேதனைய உலகத்துல யாராலயும் கொடுக்க முடியாது. ஒண்ணு வேதனை வந்துச்சுன்னா ஒரு கட்டத்த தாண்டுனா மௌத்தா போயிடுவாங்க. அவ்வளவுதான், விடுதலை. வேதனைய விட்டு விடுதலை. நிறைய பேர் மௌத்தா போனோம்னு சொல்லுவோம் நம்ம. அப்பா கஷ்டப்பட்டதுக்கு அந்த மனுஷன் போய் சேர்ந்தது நல்லது. அவ்ளோ கஷ்டப்பட்டார் உலகத்துல. அவ்ளோ உடல் வேதனை அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு கட்டத்துல மவுத் வந்துரும். ஆனா அந்த மவுத் வரக்கூடாது. ஆனா மவுத்துடைய வேதனைய அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னா, அது மறுமையில அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கடுமையான வேதனை. நஊது பில்லாஹி மின்ஹா. இந்த அலீம்ங்கிறது எப்படின்னா பெர்மனன்ட்டா அப்படியே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குமா, குத்திக்கிட்டே இருக்குமா. நஊது பில்லா. மவுத்தும் வந்துடாது. ஆனா டார்ச்சர் நடந்துகிட்டே இருக்கும். அல்லாஹு அக்பர். அந்த பொய்யுறுத்தி கொண்டதன் காரணமாக அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனை அந்த வார்த்தையிலையும் அந்த வேதனையினுடைய கடுமை நமக்கு தெரியுதுமா. இது வந்து தொடர்படியாக பெர்மனன்ட்டாக நமக்கு இருக்கக்கூடிய வேதனை. இத பத்தி நான் முன்னாடி ஒரு தடவ சொல்லியிருக்கேன்மா நானு. தஃப்சீர்ல சொல்லியிருக்கேன்.
அடுத்தபடியா நம்ம இப்ப அடுத்த ஆயத்துக்கு வந்துட்டோமா? அடுத்த ஆயத்துல வந்து அல்லாஹு தாலா அந்த முஃப்சிதீன்களுடைய அந்த அவங்களுடைய விஷயங்கள், அந்த மக்களுடைய விஷயங்கள், அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த இடத்துல ஃபசாதுங்கிற வார்த்தை பயன்படுதுமா. ஃபசாதுன்னா என்னன்னு முதல்ல நம்ம விளங்கிக்கணும். தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க, ஃபசாதுங்கிறது நம்மகிட்ட இருந்து வெளிப்படும், பூமியிலிருந்தும் வெளிப்படும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், "ஸஹரல் ஃபஸாது ஃபில் அர்தி வல் பஹ்ர்." கடல்லையும் திடல்லையும் வந்து ஃபசாது வெளியாகும். எதனால வெளியாகுதுன்னா, பிமா கஸபத் ஐதீஹிம். கைகள் செய்யறதுனால தான். பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்கள் செய்யக்கூடிய அவங்க அவங்க கையால அவங்க செய்யக்கூடிய பிரச்சனையினால தான் பூமியில இருந்தும் கடல்ல இருந்தும் என்ன செய்யும்? குழப்பங்கள் வெளியாகும். பூமியில இருந்து குழப்பம் வெளியாகுதுன்னா, பூமி விளையறத நிறுத்திடும். கடல்ல இருந்து விளையிற குழப்பம் என்னன்னு சொன்னா, கடல்ல இருந்து தண்ணி ஆவியாகாது, மழை பொழியாது. அப்ப இதுதான் அந்த குழப்பங்கள். சரி, இந்த குழப்பங்கள் எதனால விளையுதுன்னு அல்லாஹ் கம்பேர் பண்றான்னா, மனிதனிடந்து விளையக்கூடிய குழப்பங்களால். மனுஷன் பண்ணக்கூடிய தவறுகள், அவனுடைய அமல்கள், அல்லாஹ்வுக்கு அடிப்படையில வரக்கூடிய பிரச்சனைகள், இவன் செய்யக்கூடிய குழப்பங்கள், இந்த மாரி விஷயத்தினால இயற்கையில ஒருத்தன் ஸ்பிரிச்சுவலா வந்து ஒரு தவறு செய்யும் பொழுது, அது பிசிக்கலா பாதிப்பு ஏற்படுத்துது. அது ஒரு நம்ம ஸ்பிரிச்சுவலா செய்யக்கூடிய அந்த குழப்பங்கள் பிசிக்கலாவும் பாதிப்புகளை ஏற்படுத்து. நம்முடைய பிசிக்கலாவும் பாதிப்பு, உலகத்தினருக்கு பிசிக்கலா பாதிப்புகளை ஏற்படுத்துது. அப்போ இந்த குழப்பங்கள் வந்து ஒன்றோடு தொடர்புடையதாக இருக்கிறதுமா. அப்போ இந்த மக்களை பார்த்து குழப்பம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன். முஸ்லிஹ்னா என்னன்னா, அஸ்லஹானா சீர்படுத்துவோம்னு அர்த்தம். நாங்க சரிதானே பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒண்ணும் தப்பு ஒண்ணும் பண்ணலையே. நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் தானே படுத்திட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாதிரியான இத அவங்க வப்பாங்க. இது சொல்லி முடிச்சோனே அல்லாஹு தஆலா அதோட நிறுத்திறல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்து ஒரு வார்த்தை சொல்றான். தனக்கு தானே சாட்சியா வந்துடுறான் அல்லாஹ். தானே சாட்சியாகி, அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன் வலாக்கின் லா யஷ்உரூன். அலா, இந்த இடத்துல ஒவ்வொரு வார்த்தையுமே அந்த குழப்பவாதிகள் மேல அல்லாஹ்க்கு இருக்க கோவத்தை வெளிப்படுத்துமா. அலா அப்படின்னா என்ன சொல்றாங்கம்மா, ஒருத்தருடைய அட்டென்ஷன் டைவர்ட் பண்றதுக்காக. ஏதோ ஒரு கவனமா இருக்கப்ப, அலா ஏ அப்படின்னு கூப்பிடுற மாதிரிமா. அலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, இது சும்மாவே இது சொல்லலாம். அலாவ சொல்லாம கூட இது சொல்லலாம். அதாவது அவங்க தஃப்சீர் ஆசிரியர் சொல்ற, ஜஸ்ட் கெட் யுவர் அட்டென்ஷன். ஒரு டீச்சர் வந்து அல்லாமே வந்து அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அவன் வந்து டீச் பண்றான் நமக்கு. நமக்கு வார்த்தைகள் தான் சொல்றான். அது அலா அப்படிங்கிறப்போ, அந்த சீரியஸ்னஸ் வந்து உணராம அப்படியே நம்ம உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கப்போ, எவ்வளவு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கேன் கவனிக்காம அப்படி சொல்றப்போ, அலா அப்படின்னு சொல்றது அந்த வார்த்தையாம்மா. இத சொல்றப்போ அவங்க ஹஸ்ரத் சொல்றாங்கம்மா, சாதாரணமா வார்த்தைகள் வந்து உணர்ச்சிகள காட்டாது. இப்போ உதாரணமா, "நான் உன் மீது பிரியமாக இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எழுதுறோம். இத சொல்றத விட, நேரடியா பார்த்துட்டு, "நான் உன் மேல எவ்ளோ பிரியமா இருக்கேன்" அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் கண்டிப்பாக நான் பிரியமாக இருக்கிறேங்கிற வார்த்தையில வராது. அப்போ வார்த்தைகள் வந்து ஆனா குர்ஆன் அப்படி இல்லம்மா. வார்த்தைகளே எமோஷன கொட்டுதுமா அப்படியே. அப்படியே அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன வலாக்கின் லா யஷ்உரூன். அப்படியே அல்லாஹ் எங்க கவனம் இல்லாம இருக்கிற, என்ன சொல்றேன் தெரியுமா? அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன். இப்படி சொல்றவன் தான் அவன் சீர்திருத்துறேன் சீர்திருத்துறேன்னு சொல்லிட்டு குழப்பத்தை விளைவிக்கிறான பூமியில. அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன். அதுல எவ்வளவு அழுத்தி சொல்றாமா, அவங்க முஃப்ஸிதூன்கள்னு சொல்றதுக்கு அல்லாஹ் வந்து அலா, அதுலயும் வந்து அல்லாஹ் வந்து அத வந்து உறுதிப்படுத்திட்டான். இன்ன நிச்சயமாக, ஹும் ஹும் 2 தடவ சொல்றான். ஒரு ஹும்மே போதும் இங்க. 2 தடவ. நிச்சயமாக அவர்கள் தான் எம்பசிஸ் பண்றான் அல்லாஹ். அப்போ 2 தடவ. முஃப்ஸிதூன், அவர்கள் தான் குழப்பவாதிகள். முஃப்ஸிதுன், ஃபாசிதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. முஃப்ஸித் 2க்கும் டிஃபரெண்ட் இருக்குமா. ஃபாசித்னா தான் குழப்பம் அடைஞ்சிருக்கிறவன். அவனுக்கு ஒரு தெளிவு வரல. அந்த ஃபாசித் ஆன உடனே அவன் என்ன பண்ணான்? மத்தவங்கள குழப்ப ஆரம்பிச்சுடுவான். முஃப்ஸித் ஆயிடுவான் அவன். மத்தவங்கள குழப்ப ஆரம்பிச்சுடுவான். அப்போ ஃபாசிதா ஒருத்தன் இருக்க ஆரம்பிச்சானா, அடுத்து முஃப்ஸித் ஸ்டேஜ்க்கு அவன் போயிடுறான். முஃப்ஸிதீன் ஆயிடுறான். வலாக்கின் லா யஷ்உரூன். இதான் பெரிய பிரச்சனை. நான் போன இதிலேயே சொன்ன மாதிரி, ஒரு நோய் வந்தா வெளிப்படையா தெரிஞ்சு அதனுடைய வலிய நம்ம உணர்ந்தோம்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துடுவோம். வலியவும் உணர முடியல, எந்திரிச்சும் உட்கார முடியல, கண்ணாலயும் பார்க்க முடியல, படுத்த படுக்கையா இருக்காங்க. அங்க கால் அழுகிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா, யாராவது மத்தவங்க பார்த்து மருந்து போட்டா தான் உண்டு. கவனிக்காம விட்டா அது என்ன ஆகும்னு தெரியாது. அந்த மாதிரிமா அதை உணராத ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள். அத உணரவும் அவங்களால முடியாது. தஃப்சீர் இப்னு கஸீர் ஆசிரியர் இந்த இடத்துல சொல்றாங்கம்மா, குழப்பம் விளைவிக்கிறது என்ன? இறை மறுப்பையும் பாவங்கள் புரிகிறது. அல்லாஹ்வ மறுக்கிறது, குஃப்ரியத்துல இருக்கிறது, பாவங்கள் செய்றது. அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, பூமியில பாவங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லப்படுதுன்னா, நயவஞ்சகர்கள் பூமியில அதத்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது அல்லது செய்யுமாறு தூண்டுறது. இல்ல நிலைமையில குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க.
அல்லாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாதான் வானம் பூமியில அமைதி இருக்கும். எப்போ அது இல்லாம இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பா பிரச்சனைகள் வரதான் செய்யுமா. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்றதன் மூலமாக நயவஞ்சர்கள் பூமியில குழப்பம் செஞ்சாங்க. அல்லாஹ் தடை செஞ்சிருக்க செயல்கள செய்றது. அவன் எத கடமையாக்கி இருக்கானோ அத கைவிடுறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல சந்தேகம் கொள்வது. தங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்த மறைச்சுக்கிட்டு இதான் ரொம்ப பெருசு. மறைச்சுக்கிட்டு ஈமான் கொண்டவர்கள்ட்ட பொய் பேசுறது. எங்களுக்கெல்லாம் நாங்க நல்லா தான் இருக்கோம். நாங்கலாம் ஈமானோட தான் இருக்கோம் அப்படின்னு பொய் பேசுறது. அப்புறம் அல்லாஹ்வுடைய நேசர் அந்த அவுலியாக்களுக்கு எதிராக அ அ அல்லாஹ்வையும் அவனுடைய வேதங்களையும் தூதர்களையும் ஏற்க மறுக்கக்கூடிய காஃபிர்களுக்கு ஹெல்ப் பண்றது. எப்போலாம் முடியுமோ அப்பல்லாம் ஒரு போர் நடக்கிற மாரி சூழ்நிலை இருக்கா, இங்க இருக்க விஷயங்கள அப்புறம் அங்க சொல்லிடுறது. நீங்க வாங்க சண்டை போடுங்க. நாங்க இங்க இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இங்க இவங்கள நாங்க ஒரு கை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் தான் நயவஞ்சர்கள் செய்த குழப்பங்கள். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நல்லது தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சமாதானப்படுத்துறோம். உலகத்த சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து முன்னாடி காஃபிராவே இருந்திருந்தா கூட, அவங்களால வரக்கூடிய அதாவது ஒரு நேரடியாக எதிர்க்கிறவன சமாளிக்கிறது ஈஸிம்மா. ஆனா நம்ம கூடயே இருந்து நடிக்கிறான் பார்த்தீங்களா, நயவஞ்சகம். அவன எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து பெரிய குற்றம். அந்த நயவஞ்சகர்கள் முந்தைய நிலையில இருந்தா கூட மூமின்களுக்கு கஷ்டம் கொஞ்சமா தான் இருந்திருக்கும். ஆனா இறை நம்பிக்கையர்கள் வெளியில நடிச்சுக்கிட்டு குழப்பத்த விளைவிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதனால வரக்கூடிய தீங்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இவங்க முஸ்லிம்களையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்படி நீங்க குழப்பம் செய்யாதீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க காஃபிர்களுக்கும் மூமின்களுக்கும் இடையில சமாதானம் செஞ்சு வச்சு 2 பேரையும் நல்லபடியா ஆக்கிரலாம் தான் நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து இந்த வேதக்காரர்கள்ட்ட போய் இப்படிலாம் நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம்னா, எப்படியாவது இவங்கள சமாதானப்படுத்தி வச்சிரலாம் அப்படின்னு நாங்க நெனைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இது அவங்களுக்குள்ள அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற நோய் மிகுதத்துக்கு தான் அடையாளம்மா. அவங்களால என்ன செய்ய முடியாது. அத விட்டு வெளியில வரவே முடியாது. அது ஒரு பெரிய குழப்பமாக அவர்களுக்கு அதுல மாட்டிக்கொள்றாங்க. அந்த தவறுகளையும் அவங்க உணரவும் முடியாதுன்னு முதல் ஆயத் சொல்லுதுல்லம்மா. உண்மையிலேயே அது ரொம்ப பயங்கரமான நிலைம்மா. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு ஒரு பார்வையாளராக ஒருத்தர் போயிருக்காரு. அங்க வந்து ஒரு மனநோய் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் வந்து ஒரு சின்ன பாக்ஸ்ல வந்து மீன் பிடிக்கிற மாரி, தூண்டில் மாரி ஒரு சின்ன குச்சியில கயிறு கட்டி, அந்த பாக்ஸ்குள்ள விட்டு விட்டு எடுத்துட்டு இருக்காரு. இவருக்கு பார்த்தோனே தெரியுது, இவரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அவரு பார்க்கறதுக்கு அப்ப எடுக்கவும் மீன் இருக்கான்னு பார்க்குறாரு, மறுபடியும் உள்ள விடுறாரு. மீன் இருக்கான்னு தூக்கி மறுபடியும் உள்ள விடுறாரு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்துட்டு, அந்த பார்வையாளர் மருத்துவர் வர லேட் ஆயிடுச்சு. அவர் கேட்கிறாரு, "தம்பி, மீன் கிடைச்சிருச்சா தம்பி?" சும்மா ஒரு விளையாட்ட கேட்கிறாரும்மா. "மீன் கிடைச்சிருச்சா? எத்தன மீன் கிடைச்சுச்சு?" அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரம் அவரையே கூர்ந்து பார்த்துட்டு, அந்த 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 மனநோயாளி சொல்றாருமா, "நீ என்ன பைத்தியமா? வெறும் சட்டிக்குள்ள எங்கேயாவது மீன் கிடைக்குமா? இதுல என்ன மீன் கிடைக்கும்னு சொல்ற? நீ என்ன பைத்தியம், பைத்தியம்." அப்படின்ட்டு மறுபடியும் அந்த வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருக்காரு. இதுதான் மனநோய்ம்மா. ஒண்ணு இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத பண்ணிட்டே இருக்கிறது. இவங்கள வந்து சரி செய்றது ரொம்ப கஷ்டம். நோயாக்கிடுறது. அவங்களுக்கு தெரியுது. இதுக்குள்ள இருக்கு. அதுக்கு பேரு தான் மனநோய். இவருக்கே புரிஞ்சிருச்சு. இவருக்கே என்னடா இது இவர் நம்மள சொல்றாரு. ஆனா அவருக்கு தெரியுது. ஆனா உள்ள விட்டுட்டே எடுத்துட்டு இருக்காரு. திரும்பி சொல்லிட்டு அப்போ அதுதான் மனநோய். மனதில் உண்டாகக்கூடிய வியாதி என்னன்னா, ஒரு விஷயம் சரின்னு தெரிஞ்சா கூட அதற்கு மாற்றமான ஒரு காரியங்களை மனம் தூண்டுது. அந்த மனம் செய்யக்கூடிய காரியத்தையே அவர் பண்றாரு. இது உணர்த்தினால் கூட இன்னும் அத்தனைக்கு அந்த அளவுக்கு உணராத நிலைமைக்கு போகல. உணர்த்தினாலும் அந்த காரியம் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருப்பாங்கம்மா. அல்லாஹ் பாதுகாக்கணும்மா மனநோய்களை விட்டு. இதாவது உலகத்துல உண்டாற மனநோய் பலவிதம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனா மார்க்கத்தில் உண்டாகக்கூடிய நோயில சிக்கிக்கிட்டு குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களா மாறிட்டோம்னு சொன்னா நவுது பில்லாஹி மின்ஹா. அப்படியே ஒரு ஒரு குழப்பமா கொண்டு போய் அது அது போய் சேர்க்கக்கூடிய இடம் ரொம்ப பயங்கரமான இடமா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த ஆயத்துல அல்லாஹ் எவ்வளவு சுட்டிக்காட்டி தானே சாட்சியா சொல்றான். அவர்கள் தான் குழப்பவாதிகள். அது சொல்லக்கூடிய அந்த தோரணையே ஒரு உணர்ச்சிகரமான தோரணைம்மா. யா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹும்ம லா தஜஅல்னா மினல் முஃப்ஸிதீன் யா அல்லாஹ் எங்களை குழப்பக்காரர்களில் ஒருவராக ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். குழப்பக்காரர்களுடைய தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் புரி ரஹ்மானே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.